हाय फ्रेंड्स वेलकम टू एलएसएम व्लॉग्स வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம், 2 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா வந்து பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 5 பல்லு பூண்டு போட்டு எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வீட்டு மசால் பொடி வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசால் பொடியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர் வந்து பருப்பும் ஒரு டம்ளர் வந்து அரிசியும் எடுத்து 2 டம்ளர் மட்டும் கணக்குக்கு எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா கழுவி ஊற வச்சாச்சு 1/2 மணி நேரம். 2 டம்ளருக்கு 6 டம்ளர் வந்து தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சு ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு தண்ணி கொதிச்சோடனே அரிசியும் பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி ஒரு 3 இல்லை 4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி சூடாக இது கூட அப்பளமும் உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக